வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஹவு டு ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டார்ட் அப்ஸ். கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நிறைய வீடியோஸ் நான் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதை கேளுங்க. வழக்கம் போல் நோட்ஸ் எடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய தொழிலதிபர்கள் பண்ணுற தப்பு டக்குன்னு பிஸ்னஸை லான்ச் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா நம்மளுடைய உழைப்பு, நீண்ட நாளைய உழைப்பு, நம்மளுடைய சேவிங்ஸு, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்து வச்ச பணம் டக்குன்னு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதாலேயோ ஒரு சர்வீசஸ் லான்ச் பண்ணுறதாலேயோ மேபி பேக் ஃபயர் ஆச்சுன்னா நம்ம தாங்க மாட்டோம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு பேர் சர்வே. முதல்ல நம்மளுடைய ப்ராடக்டையோ சர்வீசஸையோ ரெப்யூட்டட் சர்வே கம்பெனிக்கு நம்ம கொடுக்கணும். அவங்க சர்வே எடுத்து கொடுக்கணும். ஒன்று நம்ம கம்பெனிஸ் கொடுக்கலாம், இல்லை நம்மளே பண்ணலாம். நம்மளோட பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா நம்மளே பண்ணலாம், நம்மளோட ஸ்டாஃப்ஸ் வச்சு பண்ணலாம், நம்மளே பண்ணலாம். நமக்கு இன்னும் டேரெக்டான இன்புட் கிடைக்கும். அப்படி இல்லை நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு சர்வேக்கு நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது, அது நமக்கு தெரியாது. அந்த பேராமீட்டர்ஸ்லாம் நமக்கு தெரியாது. அப்போ சர்வே கம்பெனி, ரெப்யூட்டடான ஒரு நல்ல சர்வே கம்பெனி. ஏன்னா நிறைய சர்வே கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர், எல்லாரையும் சொல்லலை, அந்த சர்வே அவங்களே டிசைன் பண்ணி அவங்களே அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரியா? இப்போ நோட்டீஸ் கொடுக்குறீங்க, ஒரு 1000 நோட்டீஸ் கொடுக்குறீங்க, ஒரு பையன்ட்ட கொடுக்க சொல்கிறீங்க. சரியா? இப்போ அந்த பையன் என்ன பண்ணுவோன்னா, நம்ம கூட இல்லைன்னா 50% தூக்கி அந்த குப்பைத்தட்டில் போட்டு ஒரு 100 நோட்டீஸை கொடுத்துட்டு வந்துடும். யாருக்கு லாஸே? நமக்கு தான். அந்த நோட்டீஸ் என்பது நோட்டீஸ் இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு தொழில் முனைவருடைய, ஒரு முதலாளியோடைய ரத்தம். சரியா? அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம கூடயே நிற்கணும். இதெல்லாம் முடியல அப்படின்னா ஒன்று நம்ம சர்வே எடுக்கணும், அப்படி இல்லைன்னா நல்ல சர்வே கம்பெனியில் கொடுக்கணும். பட் ஏன் நம்ம சர்வே கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி நமக்கு தெரியும். நமக்கு உண்மையாலுமே நம்ம ப்ராடக்ட் பற்றி தெரியாது. எப்போனா நமக்கு சரியான ஃபீட்பேக் கிடைக்காத போது. இப்போ என்ன ஆகுன்னா, நம்மளுடைய ப்ராடக்ட்டை பற்றியான ஒரு புரிதலை இந்த சர்வே கொடுக்கும். ரெண்டாவது, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், நம்மளோட ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐடியேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியேஷன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஒரு ஐடியா. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னா, இப்போ நான் வந்து ஒரு கேப் டாக்ஸி ஆரம்பிக்கிறோன்னு நினைக்கிறீங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உபர் இருக்குது, ஓலா இருக்குது. இப்போ நம்ம புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறோம்னா டக்குன்னு லான்ச் பண்ணிடணுமா? ஏன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நிறைய பேரோட லைஃப் இருக்குது, இன்வெஸ்டரோட காசு இருக்குது, நம்மளுடைய லைஃப் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் என்ன பண்ணணும், அந்த ஐடியேஷன் ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்மளுடைய சர்வேவை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சர்வே முடிஞ்ச பின்னாடி தான் டிசைனிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஐடியேஷன்றது ஒரு ஐடியா சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா, அது சர்வேயோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் சர்வேயோட ரிசல்ட் வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும்னா டிசைனிங் ஸ்டேஜ், அந்த ஐடியாவை டிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. பட் இப்போ என்ன நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, நமக்குள்ளே இருக்கிற சில கேள்விகளுக்கான பதிலை நம்மளுடைய சர்வே பீப்புள் கொடுப்பாங்க. நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணலாம், உங்களுடைய ப்ராடக்டை எக்ஸலண்ட்டாக டிசைன் பண்ண முடியும். சரியா? ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, சில தவறுகள் நடந்திருந்தால் அதை வந்து அவுட்புட்டில் தெரிஞ்சுதுன்னா, அந்த சர்வேல தெரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய டிசைனை மாற்ற முடியும். ப்ராடக்ட்டில் எது ப்ளஸ் மைனஸு உங்களோட எல்லாமே தெரிஞ்சிடும் கம்ப்ளீட்டாக. அதனால் எந்த ஒரு தொழில் முனைவராக இருந்தாலும் கூட கொஞ்சம் காசு தான் ஆகும். சர்வேக்கு வந்து பெரிய காசுலாம் ஆகாது. அதனால் சர்வேவுக்கு போயிட்டு நம்மளோட ப்ராடக்ட்டும், ஏன்னா இது வந்து ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அடி வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் பிஸ்னஸே ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வலி ரொம்ப பெருசு இல்லையா? அதற்காக கொஞ்சமாவது செலவு பண்ணி நீங்கள் ஒரு சர்வே பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது சர்வே ஐடியா டிப்ஸ் வேணும் அப்படின்னா, ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி, வி ஹவ் மோர் தென் 20+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? கீழே ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேபி உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படாதவங்க இந்த வீடியோவில் இருக்கிற முக்கியமான கண்டென்ட்டை எடுத்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீசஸோ லான்ச் பண்ணிங்கன்னா நீங்களே கூட களத்தில் இறங்கலாம். பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.